வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட் ஒரே குதூகலமா ஏறி இருக்கு. 2 நாளா ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏறி இருக்கு. அமெரிக்கால ரேட் கட் நிச்சயம் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஏறுது. டாலர ஒரேடியா வித்ததுனால 90 கீழ போயிருக்கு. 89, 60 கிட்ட இருக்கு. ஆனா நீங்க வாங்க போனீங்கன்னா இன்னைக்கும் அது ரூ. 90 கிட்ட இருக்கும். கோல்டு ஆல் டைம் ஹை டச் ஆயிடுச்சு. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 4400 கிராஸ் பண்ணிடுச்சு. இங்கே ஸ்பாட்டில் 4385 கிட்ட இருக்குது. இந்தியாவில் மெட்ராஸில் 12515 ஆல் டைம் ஹை. சாயங்காலத்துக்குள்ளே 12515 போயிடும்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா டெஃபினட்டாக இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்கிற ரேட்டுக்கு நிச்சயமாக தங்கம் போயிடும். 19,000 தாண்டும். டெஃபினட்டாக திரும்பி ரூபா ப்ரெஷரில் வரும். இந்த எஃப்ஐஐ செல்லிங் ஓயாது. அதனால் ஓவராலாக இதை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு ரிலீஃப் ரேலி மாதிரி பார்க்கலாம். இந்த ரிலீஃப் ரேலியில் திரும்பி செல்லிங் ப்ரெஷர் வரும். அதே சமயத்தில் வேவ் ஆஃப்டர் வேவ் ஐபிஓ வந்துகிட்டே இருக்கும். 2026 2,60,000 கோடி ஐபிஓ வரப்போகுது. அதுதான் மக்கள் செய்தி இன்னைக்கு கிளியராக இருக்குது மார்க்கெட்டில். இது மாதிரி ஒரு மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன செய்தின்னு பார்ப்போம். நேற்று டாலர் ஓவராலாக விழுந்திருக்கு. ஏன்னா ரேட் கட் வரும்னா டாலரோட வேல்யூ குறையும். பிரிட்டிஷ் பவுண்டு ஆல்ரெடி ரேட் கட்டு இங்கிலாண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ 2 ஊரில் மேஜர் மார்க்கெட்டில் ஒன்று ரேட் கட் ஆகிடுச்சு, இன்னொரு இடத்துல ரேட் கட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஜப்பானில் நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி, காரைக்குடி வரத்துக்கு முன்னாடி ரேட் ஏற்றுவாங்கன்னு நான் சொன்னேன். அந்த ரேட்டை டெஃபினட்டாக ஏற்றிட்டாங்க. ஆனால் மார்க்கெட் இன்னும் 0.5% ஏற்றணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 1.25 வரைக்கும் ஜப்பானில் ரேட்டு ஏற்றினா தான் மார்க்கெட் சொன்ன பேச்சு கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எண்ணும் வீக்காக இருக்குது, ஈல்டும் பெருசாக ரியாக்ட் ஆகலை. அப்போது ஜப்பானில் இன்னும் பெரிய ரேட்டு இன்க்ரீஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அமேசான்லேருந்து ஒரு மனுஷன் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு ஸ்டார்பக்ஸில் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக சேர்ந்துருக்கிறார். ஸோ ஸ்டார்பக்ஸ் ஆக்சுவலி இந்த யூனியன் அது மாதிரி ப்ராப்ளமில் தத்தளிச்சிட்ருக்கு. இந்தியாவிலேயே ப்ராஃபிட்டபுளாக இல்லை, நாங்கள் இது ட்ரிங்க்ஸை கொஞ்சம் லோக்கலைஸ் பண்ணணும், அது வரைக்கும் எக்ஸ்பேன்ஷனை நிறுத்தி வைப்போம்னு டாடா கன்சியூமரும் சொல்லியிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸுக்கு உலகம் ஃபுல்லாக ப்ராப்ளம் இருக்குது, இந்தியாவிலையும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்தியா ப்ராப்ளமை ஒரு வழியாக சால்வ் பண்ணிடுவாங்க. டைட்டன் இவ்வளோ தூரம் அபரிவிதமாக ரேட்டு ஏறினதுக்கு மெயின் காரணம் தனிஷ்க் தான். கோல்டை நம்பி தான் இவ்வளோ தூரம் டைட்டன் ஏறி இருக்குது. ஆனால் டைட்டன் ஒரிஜினலாக ஆரம்பித்தது ஜெரக்ஸ் தேசாயும் ஜேஆர்டி டாட்டாவும் வாட்ச் பண்ணுறதுக்காக. இந்த வாட்சோட காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் இம்போர்ட் பண்ண முடியும்னு ஜுவல்லரி பண்ண ஆரம்பித்தது தான் இந்த தனிஷ்க்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் 2 வருஷத்தில் இந்த வாட்ச் பிஸ்னஸே தனியாக $1 பில்லியன் தாண்டி போயிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ டைட்டனில் பல ரேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸஸ் இருக்குது. ஒன்று வாட்சு, இன்னொன்று தனிஷ்க்கு, மூணாவது கேரட் லேனு, டைட்டன் ஐ ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் இப்போ தனேரா, பூமி, இது மாதிரி பல பிராண்டு வருது. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வேரியஸாக ஸ்கேல் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த பிஸ்னஸ்லாம் வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ் போட்டிங்கன்னா வேறு லெவலில் வேல்யூவேஷன் வரும். ஆனால் கன்சாலிடேட்டடாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அவ்வளோ கிடையாது. ஏர்னிங்ஸ் ப்ரைமர்லி ட்ரிவன் பை தனிஷ்க் இன்னைக்கு. அதனால் இன்னித்து ரேட்டில் 70 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. இதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஆனால் மார்க்கெட் என்ன நினைக்குதுன்னா அதோட பிராண்டு ஜோயா தனியாக ஒரு வேல்யூ, மியா தனியாக வேல்யூ, டைட்டன் ஐ ப்ளஸ் தனி வேல்யூ, இது எல்லாம் தனித்தனியான வேல்யூவேஷன் போடணும் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. டாடா பேசஞ்சர் வெஹிக்கிளில் சஃபாரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போன அப்புறம் சைலேஷ் சந்திரா அப்படிங்கிறவரை ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அவர் தான் மேனேஜிங் டைரக்டர். அவர் இப்போ 2017-18 எப்படி நம்ம எலக்ட்ரிக் கார் ஃபுல்லாக போகிறது
எப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணோங்கிற பற்றி அவரோட கதையை பிஸ்னஸ் லைனில் எழுதியிருக்கிறார். 100 நாளில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு 10,000 கார் வாங்க போகிறதா சொன்னாங்க. அதுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்காக சேலஞ்சு எடுத்துகிட்டு செஞ்சோம். அதுக்கு சந்திரசேகர் நல்லா சப்போர்ட் கொடுத்தாரு. அப்படி தான் எங்கள் எலக்ட்ரிக் கார் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் அதுலேயும் அவர் என்ன சொல்லலைன்னா, இந்த ஹைப்ரிட் வண்டிக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பற்றி பேசலை. பட் ஒரு இடத்துல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, தேவைப்பட்டால் டெக்னாலஜி ரெடியாக இருக்குது, எங்களால் கன்சிடர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொன்னார். ஏன்னா டொயோட்டாவோட பெரிய சக்ஸஸே இந்த ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் தான். மாருதியும் டொயோட்டாவுக்கு பேட்ச் மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த ஹைப்ரிட் வண்டியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டாட்டாஸ் ஹைப்ரிட் பக்கம் போவாங்களா மாட்டாங்களா, அதுதான் $1 பில்லியன் கேள்வி. எஸ்பெஷலி ஃபோர்டு இனிமேல் நாங்கள் எலக்ட்ரிக் கார் பண்ண போகிறது இல்லைங்கும்போது இந்த ஹைப்ரிடோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை அவர் இன்னும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் ஃப்யூச்சர் அப்படிங்கிறாரு. யாரெல்லாம் நியூஸை உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கும். அன்றைக்கி ஃப்ரைடே நைட்டு இன்ஃபோசிஸ் அமெரிக்கன் மார்க்கெட்டில் 40% ஏறிட்டு, அதுதான் ப்ரைம் நியூஸாக இருந்தது. எல்லோரும் ஹாப்பியாக இன்ஃபோசிஸில் ஏதோ நியூஸ் வந்துருச்சு, 40% எகிரிடுச்சுரா, நம்ம சந்தோஷமாக பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி கார்த்தால பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் 2.5% தான் இன்ஃபோசிஸ் ஏறி இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த பைபேக் பண்ண வேல்யூ கூட இன்ஃபோசிஸ் வரலை. அப்போ ஏன் இன்ஃபோசிஸ் அமெரிக்கா மார்க்கெட்டில் மட்டும் 40% ஏறிது? நான் சொல்கிற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்பீஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாட்டி சில்வரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இதில் ஆச்சு. அமெரிக்காவில் எப்படின்னா, ஒரு பெரிய யாரெல்லாம் நிறைய ஸ்டாக் வச்சுருக்காங்களோ பல பேருக்கு அந்த ஸ்டாக்கை கடனாக கொடுப்பாங்க. அந்த கடனை வாங்கி விற்றுருவான். அதை இன்ட்ரெஸ்ட் மட்டும் இந்த கம்பெனி கொடுப்பாங்க. இவன் கேட்கறச்ச திரும்பி ஸ்டாக் கொடுக்கணும். ஒரு மேஜர் பிளேயர் என்ன பண்ணார், 35 மில்லியன் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை கொடுத்து வச்சுருந்தார். சடனாக ஒரே நாளில் திரும்பி கொடுன்னு கேட்டார். இன்ஃபோசிஸ் வெரி லோ வால்யூம் ட்ரேடு அமெரிக்காவில். இந்தியாவிலலாம் அது பெரிய கம்பெனி. அந்த லோ வால்யூம் ட்ரேடு ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 மில்லியன் தான் ட்ரேட் ஆகும். சடனாக 35 மில்லியனை திரும்பி கொடுன்னு கேட்டாருனாங்கன்னா அது 5 நாள் ஸ்டாக்கை ஒரே நாளில் கேட்குறது. எல்லோரும் ஷார்ட் கவர் பண்ணி ஒரே சமயத்தில் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணோன்னே சப்ளை இல்லை. சப்ளை இல்லைன்னொன்னே மார்க்கெட்டில் அது எகிரிடுச்சு, ஆக்ஷனில் ட்ரிகர் ஆகிடுச்சு, 40-50% ஏறிடுச்சு. இன்றைக்கி நைட்டு சரியாக போயிடும். அதனால் அது பியூர்லி டெக்னிக்கல் ரீசன்னால் இந்தியாவில் அது பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஆனால் நிறைய பேர் அது ஏன் நம்மளுக்கு கையில் கிடைக்கலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அமெரிக்கன் ஏடிஆருங்கிறது வேறு மார்க்கெட்டு, இந்தியாங்கிறது வேறு மார்க்கெட்டு. 2 இந்தியன் ஸ்டாக் ஒரு ஏடிஆர். அதனால் ஏடிஆரில் மட்டும்தான் அந்த ஸ்பைக் இருந்தது. அந்த ஸ்பைக் இந்த மார்க்கெட்டுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகலை. இதுதான் இன்ஃபோசிஸில் நடந்தது. இந்த இன்ஃபோசிஸ் செய்தி இதுதான். கரன்சி டிவேல்யூவேஷனை பற்றி வார்ன் பண்ணியிருந்த ஒரு பழைய பஃபட் வீடியோ இன்றைக்கி வைரலாக போகுது. கீழே லிங்க் போட சொல்கிறேன். அது ஏன் வைரலாக போகுதுன்னா, இந்த ரேட் கட்டுங்கிற பயத்தில் அமெரிக்கன் டாலர் நேற்று விழுந்தது. அதே சமயத்தில் கோல்டு விலையும் ஏறிட்டு, அதனால் இந்த வீடியோ வைரலாக போச்சு. பரவாயில்ல, அந்த ஊரில் இது மாதிரி நியூஸ் எல்லாம் போகுது. ரூபா பாதாளத்துக்கு போனாலும் நம்ம ஊரில் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர்ஸு 5% கில்லி மாதிரி ஏறி இருக்குது. இது முன்னாடியே நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஏன்னா அசோக் லைலேண்ட் நிறைய வேல்யூவேஷனில் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நொண்டிச்சாக்கு என்ன சொன்னாங்கன்னா, இவங்களால் அசோக் லைலேண்டோட கம்பீட் பண்ண முடியாது, இவாக்கோ மர்ஜர் ப்ராப்ளம் ஆகும்னு. இப்போ நான் சொன்னதை ஜப்பான்காரன் நொமுரா சொன்னோன்னே இன்னைக்கு காலத்தில் அது 5% ஏறிடுச்சு. சார், ஏஸு, சப் ஏஸு, இது மாதிரி ஒரு கேட்டகரிலையும் உட்காந்துன்னு இருக்கிறான். ஹை எண்ட்லேயும் உட்காந்துன்னு இருக்கான். இன்றைக்கி இவாக்கோ வந்ததுன்னா பல விஷயம் அவனுக்கு நல்லதாக போச்சு. அடுத்த விஷயம், சிப்லா முன்னாடி எல்இடிலியோட டைஅப் பண்ணி ஆன்டி ஒபேசிட்டி மொஞ்சாரோ ட்ரக்ஸை இறக்கினதை பற்றி இங்கே பேசியிருந்தோம். அதே சிப்லா இன்றைக்கி ஃபைசரோட டைஅப் பண்ணி
2 ஸ்பெஷல் காஃப் சிரப்பை இறக்கியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி மூச்சு அது மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ. ஸோ சிப்லா வந்து பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அது வந்து டேட் மோர் தென் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருந்தது. பெருசாக ரிஸ்க் எடுக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். வேதாந்தாவை வந்து இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே வேதாந்த அகர்வால் என்ன சொல்லியிருக்கிறாரு, என் ரத்தத்திலேயே அது ஊறி போனது, கடன் வாங்கியாவது டிவிடெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. சார் இதெல்லாம் சும்மா டைலாக். ரியல் மேட்டர் என்னென்னா 2 கம்பெனியை விற்றா தான் அவரால் கடன் அடைக்க முடியும். அது கடன் அந்த ரேட்டில் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் பேரண்ட் கம்பெனியில் கடன் அடைக்கிறதுக்கு அவருக்கு டிவிடெண்ட் போகணும். அதுவும் ரூபா அதிபாதாளத்தில் போகுது. பிரிட்டிஷ் பவுண்டுக்கு அகேன்ஸ்டாகவும் பயங்கரமாக ரூபி விழுது. அதனால லண்டனில் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு டிவிடெண்டாக பணத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. இந்துஸ்தான் சிங்க் மாதிரி இருக்கிற கம்பெனி, கடனே இல்லாத கம்பெனியை கடன் வாங்கியாவது டிவிடெண்ட் கொடுக்க வச்சவர் நம்ம அகர்வால். நான் என்னோடய பாலிசி என்னென்னா, டிவிடெண்ட்டுக்காக கம்பெனி வாங்காதீங்கன்னு என்னோடய அட்வைஸு. டிவிடெண்ட்டுக்காக கம்பெனி வாங்கினீங்கன்னா கோவிந்தா தான் நீங்கள் கதி. ஆக மொத்தம் தங்கம் இன்னைக்கு ரெக்கார்டு ஹை, உலகத்தில் ரெக்கார்டு ஹை, சில்வரும் ரெக்கார்டு. அதனால் இது எல்லாமே அமெரிக்கன் டாலர் விழுந்ததுனால. நேற்று காரைக்குடியில் என்ன கேட்டது, டாலர் காணாமல் போயிடுமான்னு. திரும்பி உங்களுக்கு சொல்கிறது, டாலர் எங்கேயும் போகாது, டாலரைசேஷன் நம்பிடாதீங்க. சைனா கரன்சியை நீங்களும் வாங்கி ட்ரேட் பண்ண முடியாது, ஜப்பானும் ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் உலகத்தில் நம்பர் 1, நம்பர் 3, நம்பர் 4 எக்கானமி சைனீஸ் ரெம்பியை தொட மாட்டான். இந்த 3 பேர் சைனீஸ் ரெம்பி எடுக்காமல் இந்த எண்ணெய் சப்ளை பண்ணுறவனும் தொடாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் ரெம்பி வந்து யூனிவர்சல் கரன்சி ஆகாது. ஒரு யூனிவர்சல் கரன்சி ஆனோன்னா அது ஒரு லிபரல் டெமோக்ரஸியாக இருக்கணும். சைனா ஒரு லிபரல் டெமோக்ரஸி கிடையாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். moneypage.comனு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்ருந்தோம். இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலாக போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சுருக்கோம். கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வரும். மற்றதை நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.